என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நற்செய்தியிலேயே இயேசு 2 நபர்கள் வாழ்ந்த இடத்தை நமக்கு எடுத்துக்காட்டாக தருகின்றார். ஒன்று நோவா வாழ்ந்த இடம், இன்னொன்று லோத்து வாழ்ந்த இடம். இந்த 2 இடங்களிலும் வாழ்ந்த மக்கள் அனைவருமே உண்டும் குடித்தும் மகிழ்ந்தும் வாழ்கின்றார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, மனமாற்றம் இல்லாத ஒரு தீய வழியிலேயே வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இவ்வாறு வாழ்கின்ற மக்களை இந்திய தத்துவங்களின்படி சாவாக்கா என்று அழைப்பார்கள், மேற்கு தத்துவங்களின்படி எபிக்யூரியனிசம் என்று அழைப்பார்கள். இந்த முறையில் வாழ்கின்ற மக்கள் அனைவருமே இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வு கிடையாது, விண்ணகம் கிடையாது, நரகம் கிடையாது. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை மட்டும்தான் நிலையானது. எனவே அவர்கள் உண்டும் குடித்தும் மகிழ்ந்தும் வாழ்ந்து வருகிறார்கள். அதைத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலேயே அவர் எச்சரிக்கையாக விடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், தம் உயிரை காத்து கொள்ள வழி தேடுபவர் அதை இழந்து விடுவர், உயிரை இழப்பவர் அதை காத்து கொள்வர் என்று குறிப்பிடுகின்றார். உயிரை இழப்பவர் என்று இயேசு உயிரை கொடுப்பவருக்கு முக்கியத்துவமாக கூறவில்லை. மாறாக யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மனம் மாறி வாழ்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். இந்த புதிய வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது தங்களுடைய இன்பத்தையும் சுகத்தையும் அனைத்தையும் இழந்துவிட்டு தியாக உள்ளத்தோடு வாழ வேண்டும். அதுதான் உயிரை இழப்பதற்கு சமமாக இயேசு கூறுகின்றார். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் அனைவருமே உலக நாட்டங்களிலேயே அடிமையாகி நம்முடைய உடல் இச்சைக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை இழந்து வாழ்கின்றோம். ஆனால் இயேசு கூறுகின்றார், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மனம் மாறி ஒரு புதிய வாழ்க்கையை வாழ அழைப்பு விடுக்கின்றார். எனவே இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? நான் உலக நாட்டத்திற்கு அடிமையாகி இன்பத்திற்காகவும் அந்த உடல் சுகத்திற்காகவும் உயிரை காத்து கொள்ள வாழ்கிறேனா? இல்லை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மனம் மாறி ஆண்டவர் காட்டிய வழியிலேயே தியாக உள்ளத்தோடு உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.